ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா கிட்ட சரி கோவமா பேசிட்டோம், மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவே இல்லை. நானும் ஒரு 3-4 டேஸாகவே அவங்கள சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரிங் போகுது, ஆனால் அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளும் அம்மா கிட்ட கோவமாக பேசியிருக்கக்கூடாது பண விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அவங்க யாருக்காக கேட்குறாங்க, நம்ம தங்கச்சியோட லைஃபுக்காக தானே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ எந்த ஒரு சொந்தக்காரங்களும் சரி, என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் சரி, யாருமே எனக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அந்த ஒரு கோவத்தில் தான் நான் அம்மா கிட்ட கொஞ்சம் இதாகவே பேசினேன். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் அவங்களுக்கு நம்ம ஃபேவராக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு அம்மா சொல்கிறப்ப என்னால் அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா பேசாமல் இருந்தோன்னே சரி ஊருக்கு கிளம்பி போவோம். நமக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும்தானே. அப்பா ஸ்கூல் படிக்கிறப்ப இதாகிட்டாரு, இறந்துட்டாரு. அப்படி இருக்கிறப்ப நம்மளை கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அவங்க தான் வளர்த்தாங்க நம்மளையும் தங்கச்சி. அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு பொண்ணோட லைஃபுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணம் ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் தங்கச்சி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு நான் வேலை இல்லாமல் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு யாருமே பண்ணலை. அது எனக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் 1 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் 2 லட்ச ரூபாங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு கிடையாது மாதிரி தான். இருந்தாலும் நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் மனசுக்கு கவலையாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால நான் என்னாச்சுன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அம்மாவை இது மாதிரி பேசினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுனால சரி அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு கிளம்புனேன். கிளம்புனதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் சித்தி வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போனோன்னு தான் தெரிஞ்சிச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. அதனால சித்தி தான் மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவங்க தான் பார்த்துக்கிட்டு சித்தி வீட்டில் தான் போகிற நாள் நல்லாவே இருக்காங்க அம்மாங்கிறது அங்கே போனால் இருந்துச்சு. அப்புறம் சித்தி கூட பேசினாங்க, ஏன்டா அம்மா இந்த ஒரு தடவை தானே ஹெல்ப் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு எனக்கு சூழ்நிலைலாம் புரியுது ராஜே. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு கஷ்டப்படுது, அதுக்கு 2 பிள்ளைங்களா இருக்குது. அவருக்கும் வேலை இல்லாமல் இப்போ இருக்குது, பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளால முடிஞ்சது ஏதோ பணம் கேட்குறாங்க, உன்னால் முடிஞ்சது 2 லட்ச ரூபாய்னா ஒரு 1 லட்ச ரூபானாச்சும் கொடுக்கலாம்ல நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எனக்கு கொஞ்சம் கோவத்தில் தான் நானும் பேசினேன். சித்தி நான் இல்லைங்களே, அப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டேன் இங்கே வேலை தேடினப்போ. அப்போ யாருமே எனக்குன்னு யாருமே ஒரு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த கோவத்தில் தான் நான் அம்மாக்கிட்ட பேசினேன். அப்போ யார் ஹெல்ப் பண்ணா, பொண்ணு ஹெல்ப் பண்ணாலா இல்லை பொண்ணு புருஷன் ஹெல்ப் பண்ணாரா அப்படி இப்படின்னு தான் நானும் பேசினேன். ஆனால் அம்மாவுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல சித்தி அப்படின்னோடனே சரி சரி விடு, அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளு, அது என்ன பண்ணுவோம், அது உங்களுக்காக தானே எல்லா கஷ்டத்தையுமே தாங்கிட்டு இத்தனை வருஷம் உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அது கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு, படிக்க வச்சுச்சு, எல்லாம் பண்ணிச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறது, பொண்ணோட வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவுமே விரும்புகிறது தானே. அதனால் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குது, வேறு என்ன அப்படின்னோடனே சரி சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம பற்றி பேச வேணாம், நான் பணம் தரேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன்னா கொஞ்சம் கோவத்தில் தான் பேசிட்டேன், நான் இல்லைங்களே, அது கொஞ்சம் மனசு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசினதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலேயே நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு வாரத்தில். அதனால தான் உடனே நான் இப்போ உன்னை பார்க்க வரணுன்ட்டு தான் வந்தேன் அப்படின்னோடனே சரி சரி அதுவும் உண்மை தான், எனக்கு நீ தான் இருக்கிற, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இருந்தாலும் நம்மளும் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஊரில் வீடு கட்டுறோம், அதுக்கு செலவாகுது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் கொஞ்சம் கோவத்தில் பேசினேம்மா, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதும்மா அப்படின்னோடனே சரி சரிப்பா நீ சொல்கிறது எனக்கு புரியுது, என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் அவளை விட்டுக்கு வேறு யார் இருக்கா சொல்லு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி நம்ம நல்லா தானே இருக்கிறோம், விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும்
அங்கேருந்து சித்தி வீட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போனோம். சித்தி வீட்லேருந்து எங்கள் வீடு வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணும். பக்கத்தில் ஒரு 2, 3 ஊர் தள்ளி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் சித்தி வீடு இருந்துச்சு. அவங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி சப்போர்ட்டாக வந்து இது பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதே நேரத்தில அம்மாவுக்கும் நம்ம மேல அக்கறைங்கிறது இருக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லாம தங்கச்சிக்காக தான் வந்து நம்மளோடையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டே சொல்லலாம். சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.